நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்னா, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. தாகம் இல்லாத ஒரு ஆள் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ, சின்ன கிளாஸ் ரொம்ப அதிகமாக தாகம் இருக்கிறவங்ககிட்ட இவ்வளோன்னு டம்ளர் தண்ணி கொடுத்து பாருங்களேன், டென்ஷன் ஆவாங்க. என்ன சொல்லுவாங்க, சொம்பு இல்லை வீட்டில் சொம்பு இல்லையா அடிப்பாங்க. அப்புறம் சொம்பு நிறைய தண்ணி குடிச்சு கூட இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிலோ டம்ளர் கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தாகம். அதே போல் வாழ்க்கையில் உயரணும், ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் கடந்து போகிற பாதை மாறணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் தோல்வி ஜெயமாக மாறணும், என் வாழ்க்கையில் எனக்கு காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் எனக்கு சுகமாய் மாறணும், என்னுடைய குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வது போல அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஒரு தாகம் இருந்தால் தான் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம்.